இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா நான் சொல்றது என்விரான்மெண்ட். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது என்வாயர்மெண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே 3 திங்ஸ் திங்க் பண்ணி பாருங்க. நல்ல பிசிக்கல் என்வாயர்மெண்ட் இருக்கா? கிளீனா நீட்டா சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கா? சோசியல் என்வாயர்மெண்ட், நல்லா பழகக்கூடியவங்க நம்மளை சுத்தி இருக்காங்களா? சேஃப்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியுதா? மூணாவது, ஆர்கனைசேஷனல் சிஸ்டம், நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய இதில் பாலிசி ப்ரொசீஜர்ஸ் சேஃப்டி நமக்கு வேணுங்கிற எஜுகேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய சேவிக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஒர்க் ப்ளேஸ்லையும் இதே மாரி 3 டைப் ஆஃப் என்வாயர்மெண்ட் நம்ம எப்பவுமே செக் பண்ணுவோம். ஒன் இஸ் பிசிக்கல் என்வாயர்மெண்ட், ரெண்டாவது சைக்காலஜிக்கல் என்வாயர்மெண்ட், மூணாவது ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட். 3 என்வாயர்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கறது ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாரி 3 டைப் ஆஃப் என்வாயர்மெண்ட் நம்ம பக்காவா கொடுத்துருக்கோமான்னு பார்க்கறதும் ஒரு மேனேஜர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில முக்கியமான பார்ட்டுங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க சொன்னபடி பிசிக்கல் என்வாயர்மெண்ட் அப்படிங்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் நீட்டா கிளியரா அழகா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும். ஆஃபீஸுக்கு உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்கணும், ஒரு பிளசன்ட் வைப் இருக்கணும், பாசிட்டிவ் வைபா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஆஃபீஸ் செக்டரை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது சைக்காலஜிக்கல் எலிமெண்ட், நம்மளை பூஸ்டப் பண்ணக்கூடிய வேட்ஸ், பூஸ்டப் பண்ணக்கூடியவங்க, நம்மளை சுற்றி மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கணும். அது ரெண்டாவது சைக்காலஜி என்வாயர்மெண்ட். மூணாவது ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட், நமக்கு என்ன வேலையில் பண்ணணும், எந்த காரியத்தை பண்ணால் நம்ம இம்ப்ரூவ் ஆகும், எதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்குரிய பாலிசி ப்ரொசீஜர் ஆர்கனைசேஷன்லேருந்து ஜேடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற சப்போர்ட் பண்ணக்கூடிய என்வாயர்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ 3 டைப் ஆஃப் என்வாயர்மெண்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஒரு உட்கார்றோம், டேபிள் நல்ல சேர் இருக்கா, நல்ல சேர் கொடுக்குறாங்களா, நம்ம கொடுக்கப்பட்ட சிஸ்டம் நல்லா இருக்கா, நம்ம செய்யக்கூடிய வேலைக்குரிய ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கா, நமக்கு ஏர் வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கா, தண்ணி கிடைக்குதா, அதர் அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயி அதெல்லாம் கிடைக்குது, நிறைவாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுறாங்கும் போது அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட்டை அவர் என்ஜாய் பண்ணி அவரோட ப்ராடக்டிவிட்டி கூலாக டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அப்போது எஸ் அ லீடர், மேனேஜர், ஆர்கனைசேஷனல் குரு டீம் கிவிங் எ மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒர்க்கிங் பிளேஸ் என்வாயர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். உங்களோட வேலை செய்யக்கூடியவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ நம்ம அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோமா, கல்ச்சர் உள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஆரோக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வளர்றோமா, நமக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்ம ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தராங்களா, ஜேடி நமக்கு அழகாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு இயரும் நம்ம ரோல் வேல்யூ நம்ம ஜேடியில் இன்க்ரீஸ் ஆகுதா, ஆட் ஆகுதா அப்படிங்கிற பார்க்கறதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இது ரெஸ்பான்சிபிலிட்டி போத் சைடு நான் சொல்லியிருக்கேன். வேலை செய்கிறவங்களும் பார்க்கணும், டீம் லீடர், மேனேஜர், ஹெச்ஓடிஸும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குமா அவங்களுங்கிறது ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு தடவை இல்லை வீக்லி ஒரு தடவை ரிவ்யூ மீட்டிங் வச்சு அவங்களோட இன்பர்சன்ஸ் மீட்டிங்கில் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட் மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய ஜாப் நாலேஜ் எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்பேரன்சி என்வாயர்மெண்ட், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்மளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேக்க மாட்டாங்க, நமக்கு முன்னாடியே உட்காந்து இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க, இதெல்லாம் டெவலப் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி பெனிஃபிட் டு யூ, நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு டிரான்ஸ்பேரன்ஸ் அண்டு ட்ரஸ்ட் பேஸ்டு என்வாயர்மெண்ட்டாக நமக்கு கிரியேட் பண்ணி தருவாங்க.
ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன, லேர்னிங் அண்ட் க்ரோத் என்வாயர்மெண்ட். நம்ம வளர்றதுக்கு, நம்ம அடுத்த லெவல் போறதுக்குரிய எல்லா சப்போர்ட்டுமே வந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளே பார்ப்போம், நம்ம 2-3 இயர்ஸ் இருந்தோம்னா இங்கே நல்ல ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆகலாம், அடுத்த 2-3 இயர்ஸ் இருந்தோம்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். அப்படிங்கிற ஒரு வியூ நமக்கு கிடைக்குது, நமக்கு ஒரு நல்ல விஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்கில்லுக்கு என்னென்ன பொசிஷனுக்கு போகணுமோ அதுக்குரிய வாய்ப்புகள் கொடுத்து புஷ் பண்ணுறாங்களோ நம்ம அதை நோக்கி பயணிப்போம். ஸோ இந்த க்ரோத்திங் லேர்னிங் ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்வாயர்மெண்ட். நம்ம வந்தோடனே அடாடா யாருமே இறுக்கமா இருக்காங்க, ரிஜிட்டா இருக்காங்க, நோபடி எக்ஸ்பிரஸ் தேர் கிராட்டிடியூட், நம்ம எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறோம், அவங்க யாரும் வந்து நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த என்வாயர்மெண்ட்ல வேலை செய்யறக்கே இருக்காது. ஸோ நம்மளை வெல்கம் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும், நம்ம அவங்கள வெல்கம் பண்ணி இருக்கணும், ஒர்க் அஃபிஷியலா டீல் பண்ணணும், கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்வாயன்மெண்டா இருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்வாயன்மெண்ட்ல நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம். லாஸ்ட், வெல் ஸ்ட்ரக்சர்டு என்வாயன்மெண்ட். நம்மளை சுத்தியும் எஸ்ஓபி, பாலிசி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து பக்காவா இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக இருக்குது, பாலிசி கரெக்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், என்ன அடுத்த அளவுக்கு போனோம்னா என்ன ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணால் நமக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எவ்ரிதிங் இஸ் கரெக்டாக இருக்குங்கும் போது கவலையே இல்லை, நமக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்போ அடுத்தது லாஸ்ட் 6th பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் சேஃப்டி என்வாயர்மெண்ட்டாக இருக்கணும். நம்மளோட ஆரோக்கியத்தில் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துல சூழ்நிலை இருக்கும், நம்ம ரைட் டைமில் சாப்பிட்றோமா, நம்ம ஹெல்த்தை பற்றி அக்கறையாக கேள்வி கேட்குறாங்களா, ஒர்க் பிளேஸில் சேஃப்டி இருக்கா, ஃபயர் சேஃப்டி சொல்லி தராங்களா, மற்ற அதர் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன், அந்த ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கணும், நம்ம இந்த 6 பாயிண்ட் நான் திரும்ப ரிப்பீட் பண்ண நோட் பண்ணுங்க. சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்டா இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்டு என்வாயர்மெண்டா இருக்கணும், லேர்னிங் அண்ட் க்ரோத் என்வாயர்மெண்ட் இருக்கணும், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்வாயர்மெண்டா இருக்கணும், வெல் ஸ்ட்ரக்சர் என்வாயர்மெண்டா இருக்கணும், ஹெல்த்தி அண்ட் சேஃப்டி பிசிக்கல் என்வாயர்மெண்டா இருக்கணும். அப்போ உங்களுக்கு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய 6 பாயிண்டா இருக்கும்போது நீங்க அந்த பாயிண்டை சூஸ் பண்ணிக்குவீங்க. சரி, ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே நான் சொன்ன மாதிரி தான், 2 பேரும் வின் வின் சிச்சுவேஷன் தான். எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களை டெலிகேட் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ், ஹெச்ஓடிஸ், மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் இருக்கு. ஸோ அதுக்குரிய கல்ச்சர், அதுக்குரிய டிரான்ஸ்பரன்சி, அதுக்குரிய ப்ரோக்ராம்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ், இது எல்லாமே ஹெச்ஓடிஸும் மேனேஜ்மெண்ட்டும் கிரியேட் பண்ணவங்களா இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணி பாலிசி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த எம்ப்ளாயி ஹாப்பியா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாரு, அவரோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் நல்ல ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க. லாங் கோல், லாங் டைம்ஸ் தே ஒர்க்கிங் வித் ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெச்ஓடி, மேனேஜர், லீடர் இவங்களோட பியூர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கோச் பண்ணக்கூடிய போது ஒரு சூப்பர்வைசருக்கு அந்த ஸ்கில் வேணும், கோச்சிங் ஸ்கில். ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் பீப்புள், அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம ஹெச்ஓடியா ஹையர் பண்றோம், டெவலப் பண்றோம் போது அவங்க சபார்டினேட்டோட சேஃப்டி, க்ரோத்து, அவங்களோட என்வாயர்மெண்ட், எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அன்வான்ட் டிட்ராக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க நல்ல அழகாக அவங்க ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு இந்த ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சம் கன்க்ளூஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யுவர் என்வாயர்மெண்ட் சேவ்ஸ் யூ மோர் தென் யூ ரியலைஸ். நம்ம என்ன நினைச்சு அங்க வரோங்கிறது ஒண்ணு, ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் என்வாயர்மெண்ட் ரொம்ப நல்லா அழகா இருக்கு அப்படின்னா நம்மளோட தாட் ஒண்ணு, நம்மளோட லெவல் ஒண்ணு, அது வேற லெவல்ல இருக்கும் போது நம்மளை புஷ் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போகும். The people you interact with, you, the habits you see, the emotion around you. நம்ம என்ன ஹேபிட் நமக்கு டெவலப் ஆகுதோ பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி அரௌண்ட் இருக்க பீப்புள் தான் மெயினான காரணம். And even the conversation you hear quietly influence your thoughts, your choices, and eventually your personality. You don't become who you want,
You become what you are surrounded by. That is why choosing the right environment is just as important as choosing the right goals. ஸோ இப்போ என்வாயர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுங்களா? நம்ம யாரா வரணும்னு நினைச்சு நம்ம ஒரு உள்ள என்ட்ரி ஆகுறோமோ, நம்ம சரௌண்டர்ல எந்த மாதிரி இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த லெவல்ல மேலே போகும். நம்ம சரௌண்டிங் என்வாயர்மெண்ட் பிளேஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு, நம்ம அதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம லெவலும் மேலே ஏறி போறதை நீங்க கண்கூட பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு டிட்ராக்டர், ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸும் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும், நம்மளும் ஃபெயிலியர் ஆயிடுவோம். நம்மளோட ஸ்கில் எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஹேபிட் ஆயிருக்குங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. அப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சரௌண்டிங்ல ஒர்க் பிளேஸ்ல எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயிஸும் திங்க் பண்ணணும், சூப்பர்வைசர் அண்ட் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் டீமும் எம்ப்ளாயர்ஸும் திங்க் பண்ணணும். ஸோ போத் சைட் வின் வின் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை, இந்த கல்ச்சரை அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆர்கனைசேஷன் நம்ம டெவலப் பண்றோம்ங்கிறது ஒரு லீடரோட விஷன்ல முக்கியமான ஒன்று. ஸோ ஆல்வேஸ் நம்ம புஷ் பண்ணி இன்ஸ்டில் தி விஷன் to the organization, giving a wonderful working environment place to the employees அப்படிங்கும்போது you will get a wonderful result. So workplace environment ஓட consequences என்ன, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, அது மூலமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல்.